ஏய் நல்லா காட்டடி, சூடு ஏறட்டும். மாமா தோல் பொசுங்கி கருத்துற போறீங்க மாமா. நாடி கிண்டலா? சவப்பா பிறந்துட்டோன்னு மண்டை கருவமா? மாபள பிச்சு போடுவோம் பிச்சு. அம்மா நிமிர்ந்தா குனிய முடியல, குனிஞ்சா நிமிர முடியல. சிங்கத்தை சாச்சு போட்டாலும் சாச்சு. நீ பேசின பேச்சுக்கு வாயில அடிபடலையேன்னு சந்தோஷப்பட்டுக்கடி. இந்த காப்பிய குடி. இளக்காரமா போச்சு இல்ல உங்களுக்கு? என் பிள்ளைய கேவலமா நினைச்ச கோகிலா வீட்டுக்காரங்களுக்கு சூடு வச்ச மாதிரி உனக்கும் ஒரு சூடு வச்சாதாயே வாய அடக்கிட்டு. சம்பந்திமா வாங்க சம்பந்திமா, வாங்க வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம ஏதாவது விசேஷமா? கோகிலா, அம்மா கோகிலா இங்க வா. என்னாச்சுமா? உடம்புதான் சரியில்லையா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். அம்மா வாங்கம்மா, எப்போ வந்தீங்க? ஏதா சாப்பிடுறீங்களா? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. அதெல்லாம் வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. அம்மா மாப்பிள்ளை எங்கம்மா? வெளியில போயிருக்காரா? இல்லம்மா, இங்க பின்னாலதான் இருக்காரு. கூப்பிடுற. மாமா மாமா, எங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? அந்த ரிலேட்டர் ஏன் இங்க வந்தா? கவிதாவை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, ஜாதகம் எல்லாம் பொருந்தி இருக்காமா? நல்ல பொருத்தமான ஜாதகம்மா. உடனே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அதான் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். என்னைக்குமா நிச்சயதார்த்தம்? இன்னைக்கு சாயந்தரம்மா. நல்ல நேரம் கூட குறிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, நடத்திட வேண்டிதானே? நடத்திடலாம். ஆனா மூத்த மருமக இருந்தா தானே சபைக்கு மரியாதைன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதான் மாப்பிள்ளைய நேர்ல பார்த்து அழைக்கலான்னு வந்தேன். இப்பவாது மதிக்கணும்னு தோணுச்ச. போன தடவை எவனோ ஒரு அன்னக்காவடி பைய கவிதாவை பொண்ணு பார்க்க வரும்போது கேசவனை ரோட்ல பார்த்து சொன்னீங்களாமே. வீட்டுக்கு வந்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அண்ணலட்சுமி, எப்பவோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இப்ப ஏண்டி பேசுற? இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசு. என்னத்த பேசுறது? நானே இடுப்பு ஒடிச்சு போய் கிடக்குறேன். நிச்சயதார்த்தத்துக்கு எங்க இருந்து போறது? ஒரேடியா கல்யாணத்துக்கு போக வேண்டியதான். சரி சரி புலம்பாத. அம்மா கோகிலா, நீ கேசவனை அழைச்சிட்டு போய் நிச்சயதார்த்தத்துல கலந்துக்குமா? சரிங்க மாமா. என்ன கோகிலா, மாப்பிள்ளைய கூப்பிட்டு இன்னும் அவரை காணோம்? நீங்க இருங்கம்மா, நான் போய் கூப்பிட்டு வரேன். மாமா மாமா மாமா, எங்க போயிட்டாரு இவரு? மாமா, வரதட்சணை ஒரு 5 பைசா கூட கேட்கல. எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டாங்க. கூட்டு குடும்பமா? அப்படின்னா எங்க கேசவனை வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலை வாங்கலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. மூத்த பையன் தனி குடுத்தனமா இருக்கான் இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்கல. கூட வந்து சேர்ந்து இருக்கணும்னு சொன்னாங்க. அதான பார்த்தேன். எங்க கேசவனை மட்டும் நீங்க அப்படி கூப்பிட்டுருந்தீங்கன்னா உங்க உறவே வேண்டான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி இருப்பேன். மாப்பிள்ளை வராராமா? அவரை காணோமா? பின்னாடி தானே ஏதோ வேலையா இருக்காருன்னு சொன்னேன். நல்லா தேடி பாத்தியா? பாத்துட்டம்மா, அவர் அங்க இல்ல. அவன் எப்படி இருப்பான்? அவன் தான் காலையில சேப்பாக்கத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு புறப்பட்டு போயிட்டானே. நீ கூட சேப்பாக்கத்துல வாழைப்பழம் சீப்பா கிடைக்கும், வரும்போது வாங்கிட்டு வாங்க மாமான்னு சொன்னியே, மறந்துட்டியா? வாழைப்பழம் சேப்பாக்கத்துல மட்டும் இல்லடி, எங்க வாங்கினாலும் சீப்பா தான் கிடைக்கும். அது எங்களுக்கு தெரியாதா? கேசவன் எங்க போயிருக்காங்கிறதுக்காக சொன்னேன். அதுல கிராஸ் கேள்வி கேக்குறீங்களோ? இத பாருங்க சம்பந்திமா, கேசவன் எப்ப வருவான்னு தெரியாது. உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா கிளம்புங்க. பரவாயில்லைங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்து மாப்பிள்ளைய பார்த்துட்டே போறேன். அப்ப சரி, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்.
எந்திரி, எந்திரி. வலி உயிர் போதே. ஐயோ. அம்மா நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். இந்த தகுதி இருக்கோ இல்லையோ, இந்த குடும்பத்தோட முதல் பொண்ணை கட்டிக்கிட்டு மூத்த மருமகனா இருக்காரே, அவரையாவது கொஞ்சம் நேர்ல போய் அழைச்சாதான் மரியாதையா இருக்கும். அம்மா இந்தாங்க. ஐயோ. ஐயோ. என்ன சம்பந்திமா, கேசவனை பார்க்காம போறது இல்லைங்கிற முடிவுல இருக்கீங்க போல இருக்கு. நேர்ல பார்க்காம போயிட்டா நாளைக்கு முறைப்படி கூப்பிடலன்னு பேச்சு வந்துடும். அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க காத்துக்கிட்டு இருக்கலாம், நல்ல நேரம் காத்துக்கிட்டு இருக்குமா? ஆமாம்மா நேரம் ஆயிடும். அவர் வந்ததும் நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. இல்ல கோகிலா, மாப்பிள்ளை பார்த்துட்டே கிளம்புறேனே. இல்லம்மா வீட்டுல நிறைய வேலை இருக்கும், அவங்க உங்களை தேட போறாங்க. நீங்க கிளம்புங்க, தேரமான வரைக்கும் நான் கூட வந்து விட்டுட்டு வரேன். வாங்க. சரிம்மா, வரேன் சம்பந்திமா. ஆ, ஆ. நான் விட்டுட்டு வந்துடுறேன் அத்தை. ம். வாங்க. அப்பா. ஆஹா, பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு புறப்பட்டாளா என் மாமியா? விட்டுட்டா பிடிக்க முடியாது. ஆட்டோ நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்க போனா? இந்தா 20 ரூபா வச்சுக்க, நான் வழியில இறங்கிக்கிறேன். போ போ. எனக்கு மனசே கேட்கலடி. மாப்பிள்ளைய வந்து நேர்ல பார்த்து கூப்பிட்டு கூட்டிட்டு போலாமேன்னு நினைச்சேன். மீதி சில்லறையா நீயே வச்சுக்க. மீதி சில்லறையா? கஸ்மாலம் 10 அடி தூரம் கூட டிராவல் பண்ணல, நான் பந்தா பண்றியா? புடியா உன் காசை. வேணா போ. ஆளி மூஞ்சி பாரு, வந்துட்டான் சவாரி. யோ இதே ஏன் விட்டு போற? புடியா இத. அது ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து சவாரியே இல்லைன்னு ஃபீல் பண்ணா, அதான் ஏறி வந்தேன். என்ன மாமா கொடியில காய போட்டிருந்த பேண்ட் சட்டைய போட்டிருக்கீங்க, அயன் கூட பண்ணாம? இதான் உனக்கு இப்ப கண்ணு தெரிஞ்சுதா? உங்க அம்மா வந்திருக்காங்களே, என்ன ஏதுன்னு கேட்காம எல்லா விவரத்தையும் உங்ககிட்ட நேர்ல சொல்லி உங்களை அழைச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். நீங்க இல்ல, அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படியா? அதான் நான் வந்துட்டேன்ல, வீட்டுக்கு வந்து சொல்லுங்க. மாப்பிள்ள என்ன? ஒண்ணும் இல்ல, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால என்ன? முக்கியமான விஷயம்னா, அதுவும் மருமகன் தேவைப்படுற முக்கியமான விஷயம்னா வீட்டில் வந்து முறையா சொல்லிட்டு போங்க. இல்ல வழக்கம் போல கவிதாவை பொண்ணு பார்க்க வராங்க, பூ வைக்க வராங்கங்கிற மாதிரி நான் தேவைப்படாத விஷயமா இருந்தா இப்படியே ரோட்ல நின்று சொல்லிட்டு போங்க. இப்படியே அம்மாவும் பொண்ணும் எவ்வளவு நேரம் தான் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பீங்க? நல்லா நிதானமா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் வீட்டுக்கு போறேன். அம்மா எப்படி அவர் வரமாட்டாரு, நீங்க போங்கம்மா, நான் சொல்லிக்கிறேன். அது இல்லடி, மூத்த மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்க. நான் போய் கூப்பிடலாம், வா வா. மாப்பிள்ள கவிதாவை
ரொம்ப சூடாவா இருக்கு. நான் வேணா ஆத்தி தட்டுமா மாமா? மாப்பிள்ள, நம்ம கவிதாவுக்கு இன்னைக்கு நிச்சயம் பண்றோம். இன்னுமா சூடா இருக்கு மாமா? கோகிலா, முதல்ல டம்ளர்ல இன்னும் காப்பி இருக்குதான்னு கேளு. வெறும் டம்ளர்ல விளையாட்டு காட்டிட்டு இருக்க போறான். ஆமாயா, வெறும் டம்ளர் தான். ஆனா இத்தனை நாளா இவங்க என்ன வெறும் பையனை நினைச்சாங்களே, அதை இது வரைக்கும் நீ தட்டி காட்டியிருக்கியா இல்ல குத்தி காட்டியிருக்கியா? டேய், கூட இருந்தே குழி பறிக்கிறது உங்க அப்பனுக்கு வேலையா போச்சுடா. உள்ளுக்குள்ள மனசு எவ்வளவு சூடா இருந்திருந்தா என் புள்ள காப்பி ஊதி ஊதி குடிச்சிருப்பான். அதுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானம் படுத்துறதை விட்டுட்டு போட்டு கொடுக்குறியா நீ? சம்பந்திமா, வேண்டாம்மா. மாப்பிள்ள மனசு எவ்வளவு வேதனையில் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. புரிஞ்சா மட்டும் போதுமா? ம். போதாதுதான். இனிமே உங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நாங்க நடந்துக்க மாட்டோம் மாப்பிள்ள. இன்னும் அது இதுன்னு தான் பேசுறீங்களே தவிர மூத்த மருமக கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணவே இல்லையே. மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிட்டேன். வந்த விஷயத்த சொல்லுங்க. நம்ம கவிதாவுக்கு பெரிய இடத்துல இருந்து வரன் வந்திருக்கு. கேள்விப்பட்டேன். இந்த சோப்பு சீப்பு பவுடர் லேகியோன்னு வியாபாரம் பார்க்கறதா சொன்னாங்க. இல்ல மாப்பிள்ள, ஹெர்பல் கார்டன் கம்பெனின்னு அழகு பொருட்களை உலகம் பூரா விற்கிறாரு. அதான் மேக்கப் சமாசாரம். இதோ நிக்கிறால உங்க பொண்ணு, இவள மாதிரி அழகில்லாதவங்களுக்கு தான் இந்த செட்டப் சமாசாரம்லாம். என்ன மாதிரி இயற்கையிலேயே அழகா இருந்தா இந்த ஏமாத்து வேலையெல்லாம் தேவையில்லை. ஏன்டா கேசவ தேவையில்லாதெல்லாம் பேசுற? அவன் ஏதோ பொழப்பத்து போய் மேக்கப் வியாபாரம் பார்த்துக்கிட்டு திரியிறான். எல்லா நேரமும் காத்து ஒரே பக்கம் வீசிக்கிட்டு இருக்குமா? திடீர்னு கவுத்துருச்சுன்னா கடையை மூடிட்டு போக வேண்டியதான். ஆனா ஓ நிலைமை அப்படி இல்ல. காலனா காசுனாலும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற நீ. கரெக்டா சொன்னம்மா. அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். அதான் உங்களை நேர்ல பார்த்து அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கா? அப்ப இதை நேத்து வந்து சொல்லியிருக்கலாம், இல்ல முந்தா நாள் சொல்லியிருக்கலாம். சுடுதண்ணியை காலில் கொட்டின மாதிரி கடைசி நேரத்தில் வந்து படபடன்னு சொல்றீங்க. ஏய், இங்க வாடி. மாப்பிள்ள, எங்களுக்கே நேத்து ராத்திரி தான் இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு தெரியும். என்னடி உங்க அம்மா உங்க அப்பா மாதிரி ஏதாவது ஊத்தின்னு வந்துட்டாங்களா? கண்டபடி வளர்றாங்க. இது என்ன உலகத்துல இல்லாத அதிசயமா இருக்குது? பெத்த பொண்ணுக்கு மறுநாள் நிச்சயதார்த்தங்கிறத முத நாள் ராத்திரி தான் தெரிஞ்சுதான். நல்லா இருக்கு கதை. டே கேசவா, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது காதுல பூ வச்சுக்கிட்டு போடா, இல்லைன்னா அங்க வேற யாராவது வச்சிட போறாங்க. அட சும்மா இருமா, நானே இன்னும் போறதா வேணாமான்னு முடிவு பண்ணல. மாப்பிள்ள, நீங்க கண்டிப்பா வரணும். எதுக்கு? ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க கிட்ட என் மூத்த மருமகனை பாத்தீங்களா? சாதாரண மாச சம்பளக்காரன். ஆனா என் கடைசி மருமக பெரிய முதலாளி அப்படின்னு தம்பட்ட அடிச்சு என்னை கேவலப்படுத்துறதுக்கா? ஐயோ மாப்பிள்ள, நாங்க அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. இப்ப நினைக்கல, ஆனா கூட்டத்தை பார்த்ததும் அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு வருமே. அப்ப என் நிலைமை என்ன? என் மூஞ்ச நான் எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? மாப்பிள்ள, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. எங்களால உங்களுக்கு எந்த விதத்திலையும் மரியாதை குறைவு ஏற்படாது, அதுக்கு நான் கேரண்டி. வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுன்னா மூத்த மருமக வந்து முன்னாடி நிற்கணும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே. சரி, உங்களுக்கும் என்னை விட்டால் வேற கதி இல்லை. நீங்கள் கிளம்புங்க, நானும் என் பொண்டாட்டியும் பின்னாடி வரோம். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நன்றிலாம் இருக்கட்டும். ஃபங்க்ஷனில் எனக்கு தான் முதல் மரியாதை இருக்கணும், எனக்கு தான் எல்லா கவனிப்பும் இருக்கணும். என் மனசுக்கு ஓடுற மாதிரி ஏதாவது நடந்துச்சு, நான் பாட்டில் கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் மூத்த மருமக இல்லாமல் நீங்கள் தான் ஃபங்க்ஷனில் அவமானப்பட வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சது மாப்பிள்ள. இப்போ இதான் என் குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. இது ஒரு கதை மாதிரி இருக்குல்ல?
சில சமயம் நடக்கிறதெல்லாம் கனவோன்னு எனக்கு தோணும். சட்டுன முழிப்பு வந்து எழுந்திருக்க மாட்டோமான்னு மனசு எதிர்பார்க்கும். ஆனா நாம எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துருதா என்ன? அப்படி நடந்துட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது மாதவி. எதிர்பார்த்தது கிடைக்காம ஏமாறுறதும் எதிர்பாராதது கிடைச்சு சந்தோஷப்படுறதும் தான் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கொடுக்குது. இப்படியெல்லாம் நடந்தாதான் போராடி ஜெயிக்கணுங்கிற வேகமே நமக்கு வரும். உண்மைதாம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, கவிதா பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் சொல்லிட்டாங்க. அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள கல்யாண நாள் நெருங்கி வந்துட போகுது. ரொம்ப ஃபாஸ்டா போகுதுல்ல வாழ்க்கை. நேரம் காலம் கூடி வந்தா எல்லாமே சட்டுப்புட்டுன்னு அமைஞ்சிரும் மாதவி. கவிதா கொடுத்து வச்சவ மனம் போல மாங்கல்யம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நினைப்புலதாம்மா நானும் மனப்பூர்வமா இந்த நிச்சயதார்த்தத்துல ஈடுபட்டிருக்கேன். இந்த நிச்சயதார்த்தத்துல நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை செய்யணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா அதுக்கு வாய்ப்பு தான் இல்ல. சரிம்மா, நான் பியூட்டிஷியனை பார்க்க போகணும். ஜுவல்ஸ் வேற ரெண்டுக்கு எடுக்கணும். நான் புறப்பட்டுமாம்மா? ஆ, வரேம்மா. ஆ. அம்மா, ஆ. என்ன நடந்துச்சு? அண்ணி வந்தாங்க, கவிதாவுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னாங்க. நம்மள வான்னு கூப்பிட்டாங்களா இல்ல வர வேண்டாம்னு சொன்னாங்களா? ஒண்ணுமே புரியலையே. என்ன ஏன் புரியல? வர வேண்டான்னு நேரடியா சொல்லாம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா மேட்டர் மட்டும் சொல்லிட்டு போறான். மாதவியோட குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியுங்கிறதுனால இப்படி நாசூக்கா சொல்லிட்டு போறா. நாம தான் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்தே கவிதாவை வாழ்த்தணும். இல்ல மனோ, மாதவிக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? எத்தனையோ சொந்தங்கள்லாம் வர சந்தோஷத்தை விட நாம அங்க போறதாலதான் மாதவிக்கு அதிக சந்தோஷமே கிடைக்கும். என்னம்மா புரியாம பேசுற? கவிதா நிச்சயதார்த்தத்துல நீங்களா கலந்துக்கணும்னு ஆசைதான், ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டு போறாங்களே. அது வெறும் வாய் வார்த்தடி. ஆனா மாதவியோட மனசு எனக்கு தெரியும். நாம எப்படியாவது வருவோம் தான் அவ மனசு எதிர்பார்க்கும். எப்படிமா? மாதவியோட அண்ணனும் அப்பாவும் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்து விட்டுட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும் போது நம்ம எப்படிமா அங்க போறது? அப்போ உனக்கும் மாதவிக்கும் இனி ஒண்ணுமே இல்லையாடா? என்னைக்கு இருந்தாலும் மாதவி உனக்கு மனைவியாக போறவன். அப்ப இதே அப்பாவையும் அம்மாவையும் நாம சந்திச்சுதானே ஆகணும். மாதவியை உனக்கு கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க முன்னிலையில தானே உங்க கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு சந்திக்க போறவங்கள இப்ப சந்திக்க போறதுனால பெருசா ஒண்ணும் ஆக போறது இல்லையே. நான் எதுக்கு சொல்றேன் மனோ, நீ எதுக்காகவும் சொல்ல வேண்டாம்ப்பா. நாம அங்க போறதே மாதவிக்காக மட்டும்தான். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. நீ ஏமா ஒரே பக்கமா திங்க் பண்ணிட்டு இருக்க? மாதவி அன்னைக்காக நம்ம அங்க போனாலும் மத்தவங்க வாய் சும்மா இருக்குமா? 4 பேருக்கு முன்னாடி நம்மள ஏதாவது சொல்லிட்டா நமக்கு அசிங்கம் தானேமா? அன்னைக்கும் அசிங்கம். அதனால நீ போவாதம்மா, இங்கே இருந்துருமா. நீங்க யார் வரலனாலும் பரவாயில்ல, நான் அங்க போகத்தான் போறேன். வேண்டாமா, போனா உனக்கு அவமானம் தான் மிஞ்சும். இது பாருடி, மாதவியோட உறவினர்கள் அப்படி ஒண்ணும் மோசமானவங்களா இருக்க மாட்டாங்க. ஏதோ அன்னைக்கு அவங்க தெருவுல, ரோட்ல, வீட்டுல அசிங்கப்படுத்திருக்கலாம். என்ன பண்றது, அது அப்போதைய சூழ்நிலை. அதெல்லாம் அவங்களோட கோபம், ஆதங்கம். அதுக்காக இப்படி பொதுவான விஷயத்துல நிச்சயமா காட்டிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக போலையே, கவிதாவை மனசார வாழ்த்துறதுக்காக தானே போறேன். அப்படின்னா அங்க போறதுன்னு நீங்க தீர்மானமே பண்ணிட்டீங்களா? ஆமாண்டா. ஏமா, உனக்கு இவ்ளோ வயசாச்சு, ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னோட வயசும் அனுபவம் தாண்டி எனக்கு புரிய வச்சிருக்கு. அதனாலதான் நான் அங்க போகணும்னு சொல்றேன். என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அங்க போறேன்றீங்க? எப்படிமா சரியாகும்? நிச்சயமா அந்த குடிகார கழுவ அசிங்கப்படுத்துவாமா. ஆமாமா. இன்னொருத்தி இருக்காளே அந்த கவிதா, அவ சும்மா இருப்பாளா? அவ ரொம்ப பேசுவா. அது மட்டும் இல்லடி, அவங்க அம்மா, இப்ப புதுசா வந்து சேர்ந்திருக்காங்களே அவங்க குடும்பத்துல அண்ணன் அண்ணி எல்லாருமா சேர்ந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணணுமோ அவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்கம்மா. கேட்டீங்களாமா? இவங்க சொல்றத கேட்டீங்களா? இத கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க அங்க போகணுமா? மனோ, வாழ்க்கையில எல்லாமே இப்படித்தான் நடக்கும்னு நாம எதிர்பார்க்கவே முடியாது. 2வது, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் அங்க போறது நம்ம மாதவிக்காகத்தான். நீங்க யாரும் இதை பத்தி கவலைப்படாம நீ கோச்சிங் கிளாஸ்க்கு போற வழியை பாரு. அம்மா. போ.
மாமா இந்தாங்க 500 ரூபாய். சரஸ்வதி ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்ல, அங்க போய் ஸ்டிக்கர் போட்டு பாக்கெட் ஒன்னும் ஹேர்பின் பாக்கெட் ஒன்னும் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. மாமா என்னம்மா